ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் சமூக பொருளாதார போக்குகள். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி வந்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஷின்ஸில் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ அந்த டாப்பிக்கில் வந்து கவர் ஆகும். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம நிறைய படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், சரிங்களா? ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷினை. ஸோ இது பார்த்தீங்கன்னா செகண்ட் வீடியோ, சரிங்களா? இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம டாபிக் வைஸ் வந்து நம்ம ப்ரீவியஸ் கொஷின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். சென்னையில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் டிட்கோ மற்றும் வேறு எந்த நிறுவனம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, எல்காட் நிறுவனம். சென்னையில் தொழில்நுட்ப பூங்கா உருவாக்கிய நிறுவனங்கள் வந்து எது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டிட்கோ மற்றும் எல்காட். ஸோ இந்த ரெண்டு நிறுவனம் தான். அடுத்து பாருங்கள், பின்வரும் தவறாக புரிந்துள்ளது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதெல்லாம் தப்பாக புரிஞ்சுருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ இது தப்பாக இருக்கிறது பார்த்திங்கன்னா 2 4 வந்து தப்பாக இருக்குது. ஜிடிபி வந்து கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரணும், சரிங்களா? அது வந்து தப்பாக கொடுத்துருக்குங்க. ஸோ அதேமாதிரி 4வது தப்பாக தான் இருக்குது. சரியாக இருக்கிறது வந்து பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்டிபினா வந்து கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட், அது சரியாக இருக்குது. சிப்காட் அதையும் பார்த்துக்கோங்க, ஸ்டேட் இண்டஸ்ட்ரியல் ப்ரொமோஷன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு, சரிங்களா? இதெல்லாம் வந்து அடிக்கடி வந்து எக்ஸாம்ஸில் வந்து கேட்பாங்க. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ 2 4 தான் வந்து தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் ஒன்று செயற்கையான துறைமுகம். கீழ்கண்டவற்றுள் செயற்கையான துறைமுகம் வந்து எது அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் ஏ, சென்னை துறைமுகம் வந்து செயற்கையான துறைமுகம். ஸோ அடுத்து பாருங்கள், ஸோ 2021ஆம் ஆண்டு புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்கு வகிப்பது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, பணிகள் துறை தான் வந்து அதிக பங்கு வகிக்கிறது. ஸோ அடுத்து பாருங்கள், சிட்கோ பொதுத்தறி நிறுவனமாக மாற்றப்பட்ட ஆண்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1971. அடுத்து பாருங்கள், இது ஒரு தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஸோ அதுதான் வந்து கிடையாது. மற்றதெல்லாம் பாருங்கள், டிட்கோ, சிட்கோ, சிப்காட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம். ஸோ எம்இபிஜி பார்த்திங்கன்னா தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அல்ல. அடுத்து பாருங்கள், ஸோ 2022-23ஆம் ஆண்டிற்கென தமிழ்நாட்டின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தி அதே காலகட்டத்தில் இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சி விகிதமான 7.24% எதிராக டேஷ் வளர்ச்சி அடைந்தது. ஸோ இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 8.19%. அடுத்து பாருங்கள், சிவகாசி நகரம் ஒரு குட்டி ஜப்பான் என அன்போடு அழைத்தவர் வந்து ஆப்ஷன் பி, ஜவஹர்லால் நேரு. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மேட்டூர் நீர்மின் திட்டம், அது வந்து சரியாக இருக்குது. நெய்வேலி அணு உலை திட்டம், அது வந்து சரியாக இருக்குது, சரிங்களா? ஸோ கல்பாக்கம் வீட்டு உபயோகப் பொருட்கள் வராது. திருப்பூர் தோல் பொருட்கள் வந்து வராது. சரியாக இருக்கிறது 1 2 மட்டும்தான், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க. கஞ்சமலை இரும்பு தாது படிகள் பார்த்திங்கன்னா சேலம். தமிழ்நாட்டில் நெசவு தலைநகரம் பார்த்திங்கன்னா கரூர். குறைவான பாலின வீதம் பார்த்திங்கன்னா தருமபுரி. தோல்பொருள் ஏற்றுமதியில் முதன்மையாக இருக்கிறது வேலூர், ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், முதல் மாநில நிதி ஆணையம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 1994. மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம் இங்கு அமைந்துள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, சென்னை. அடுத்து பாருங்கள், 2012-13ஆம் ஆண்டில் இந்தியாவின் சிமெண்ட் உற்பத்தியில் தமிழ்நாட்டுடைய பங்கு ஆப்ஷன் சி, 11%. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாகிய நிறுவிய அரசு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியத்தை தன்னாட்சி அமைப்பாகிய நிறுவிய அரசு வந்து ஆப்ஷன் ஏ, திமுக அரசு. அடுத்து பாருங்கள், சரியாக பொருத்தப்பட்டுள்ளது வந்து கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சரியாக மேட்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. டான்சம் பார்த்திங்கன்னா 1976 சரியாக மேட்சாக இருக்குது. டிக்கு பார்த்திங்கன்னா 1949 சரியாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது, சரிங்களா? ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சிக் கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு. தமிழ்நாடு சிறுதொழில் வளர்ச்சிக் கழகம்
துவங்கப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் சி 1970. அடுத்து பாருங்கள், 2019-20 ஆண்டு தமிழ்நாட்டின் பட்ஜெட்டில் டான்ஜிட்கோ பின்வரும் மாவட்டங்களில் மிதக்கும் சூரிய மின்திட்டங்களை நிறுவோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எந்தெந்த மாவட்டத்தில் நிறுவ திட்டமிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேனி, ஈரோடு, அதுக்கப்புறம் சேலம். சரிங்களா, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் பொருத்தமான தொழில் கொத்தை இணை அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. திருச்செங்கோடு பார்த்திங்கன்னா ஆழ்துளையிடும் பணிகள், சேலம் பார்த்திங்கன்னா மரவள்ளி, ராஜபாளையம் பார்த்திங்கன்னா பருத்தி அறுவை சிகிச்சை பொருட்கள், கரூர் பார்த்திங்கன்னா வாகன புனைபவர். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ கூற்றுக்காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள், ஆசியாவின் டெட்ரா என்றழைக்கப்படும் சென்னை மிகப்பெரிய அளவிலான வாகன உதிரி பாகங்களை தயாரிப்புக்கான இடமாக விளங்குகிறது. ஸோ கூற்று வந்து சரி. காரணம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு இந்திய அளவில் வாகனம் மற்றும் வாகன உதிரி பாகங்கள் உற்பத்தியில் 28%, லாரிக்கான உற்பத்தியில் 19%, பயணி கார் மற்றும் இருசக்கர வாகன உற்பத்தியில் 18% கொண்டுள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் ரெண்டும் சரி. சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள், ஏன் சென்னை வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ. உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. சரிங்களா, ஸோ அதனால தான் வந்து சென்னை வந்து வங்கி தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், பொறுத்துக கொடுத்துருக்காங்க. பொறுத்த சொல்லியிருக்காங்க. திருப்பூர் பார்த்திங்கன்னா பின்னல் அடை நகரம், கரூர் பார்த்திங்கன்னா வீட்டு ஜவுளிகள், ஈரோடு பார்த்திங்கன்னா துணிச்சந்தை, சென்னை பார்த்திங்கன்னா சர்வதேச தொழில் கண்காட்சி, தூத்துக்குடி வந்து தமிழ்நாட்டின் நுழைவாயில். ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் என்ற ஒரு முகமை கீழ் காணும் தொழிலை வளர்க்க உருவாக்கப்பட்டது. தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகம் என்ற ஒரு முகமை கீழ்காணும் தொழிலை வளர்க்க உருவாக்கப்பட்டது. இதுக்காக வந்து அந்த டிட்கோ வந்து உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. கனரக மற்றும் நடுத்தர தொழில். அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு அரசு புத்தொழில் கொள்கையை நடைமுறைப்படுத்திய ஆண்டு. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2018. அடுத்து பாருங்கள், ஜவஹர்லால் நேரு தன்னுடைய தமிழ்நாட்டு சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவின் 90% தீப்பெட்டி பங்களிப்பினை செய்வதால் சிறிய ஜப்பான் என்று குறிப்பிட்டது வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, சிவகாசி. அடுத்து பாருங்கள், கோயம்புத்தூர் தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என்று அழைக்கப்படுவதன் காரணம் வந்து என்ன? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, அதிக எண்ணிக்கையிலான துணி ஆலைகள் செயல்படுவதனால். ஸோ அதிக எண்ணிக்கையிலான துணி ஆலைகள் வந்து செயல்படுவதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸோ தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் வந்து சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், கீழ்கண்டவற்றில் எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது? சரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ, சென்னை வாகன உதிரி பாகங்கள். அதுதான் வந்து சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டு மின்சக்தி வழங்கல் தேவை அனல் புனல் அணு உலைகள் மூலமாக கிடைக்கிறது. பின் வருவாய்களை பொறுத்துக அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அனல், ஸோ இதுக்கான ஆன்சர் தூத்துக்குடி மேட்டூர். புனல் மரவக்கண்டி கீழ்மேட்டூர் நெல்லித்துறை. அணு உலை கல்பாக்கம் கூடங்குளம். காற்றாலை ஆற்றல் கயத்தார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், பொறுத்தது தான் கொடுத்துருக்குங்க. ஸோ திட்டம் பெயர் வந்து கொடுத்துருக்கு, கொஞ்சம் அடிஷ்னலாக அதை கொடுத்துருவோம். பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஏழை விதவை மகளிர் திருமண உதவி பார்த்திங்கன்னா ஈவேரா மணியம்மையார். விதவை மறுமணம் பார்த்திங்கன்னா டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார். அரசு அனாதை இல்லங்கள் பார்த்திங்கன்னா சத்யா அம்மையார். தையல் இயந்திரம் இலவசம் வழங்கல் பார்த்திங்கன்னா சத்யா வானமுத்து அம்மையார். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழகத்தின் பங்களிப்பு டேஷ் இடத்தில் உள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஸோ 2வது பிளேஸ். இதெல்லாம் வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் பின்வரும் தொழில்களில் ஒன்று மத்திய அரசால் மேற்கொள்ளப்படவில்லை. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம். அடுத்து பாருங்கள், பின்வரும் இடங்களை அவற்றோடு தொடர்புடையோடு பொறுத்துக. ஸோ ராணிப்பேட்டை எதுக்குன்னா தோல். சேலம் பார்த்திங்கன்னா
தெற்கு இரும்பு, ஈரோடு பார்த்தீங்கன்னா மஞ்சள், நாமக்கல் கொடிப்பண்ணை. ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டில் கீழ்காணும் எந்த இடத்தில் அணுமின் உற்பத்தி நிலையம் அமைந்துள்ளது? ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கூடங்குளம். அடுத்து பாருங்கள், 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் தொடர்பாக சரியான கூட்டு வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அதில் வந்து சரியாக இருக்குது பார்த்தீங்கன்னா 1, 2 மட்டும் தான் சரியாக இருக்குது. ஏழைகளின் வாழ்க்கையை மேம்படுத்த தமிழ்நாடு குடிசை பகுதி மாற்று வாரியம் அமைக்கப்பட்டது. இது தற்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ 1, 2 மட்டும் சரி. ஆப்ஷன் சி. எடுத்து பாருங்கள், 2009 தேசிய மாதிரி கணக்கெடுப்பின் 66வது சுழற்சியின்படி இந்தியாவில் மொத்த தொழிலாளர்களின் சக்தியில் தமிழ்நாட்டின் பங்கு. ஆப்ஷன் பி, 7.74%. அடுத்து பாருங்கள், சிவகாசியை குட்டி ஜப்பான் என்று அழைத்தவர் வந்து நேரு. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், பொறுத்துக. திருச்சி வந்து பிஹெச்இஎல், கரூர் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎல், சேலம் பார்த்திங்கன்னா செயிலு, கோயம்புத்தூர் பார்த்திங்கன்னா மாவரைக்கும் இயந்திரம், தூத்துக்குடி பார்த்திங்கன்னா ரசாயன உற்பத்தி. ஆப்ஷன் டி. பின்வரும் கூற்றுகளில் எது தவறானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது தப்பாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் தப்பாக இருக்குது. ரப்பர் உற்பத்தியில் தமிழகம் முதலிடம் பெற்றுள்ளது, செகண்ட் பிளேஸில் வரும். ஸோ ரப்பர் உற்பத்தியில் பார்த்திங்கன்னா கேரளா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. மற்றதெல்லாம் பாருங்கள், மிகப்பெரிய காகித உற்பத்தி நிறுவனம் வந்து கரூரில் இருக்குது, அது வந்து சரி. தமிழகத்தில் 7 வேளாண் கலைநிலை மண்டலங்கள் உள்ளன, அது சரி. சென்னை இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுவும் வந்து சரி. அடுத்து பாருங்கள், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் வந்து நம்ம தமிழ்நாடு தான். சரிங்களா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளை பணியமர்த்திய முதல் மாநிலம் வந்து தமிழ்நாடு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஸ்டின்ஸ்லாம் வந்து பார்த்தாச்சு. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ரெகுலராக ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.